இந்த வாழ்வில் ஆர்வம் காட்டுவதால் அடுத்தடுத்த பிறவிகளை சந்தித்து மறந்தே போய்விடுகிறது. முக்தி என்பதும் மோட்சம் என்பதும் அறிவின் தேடல். பக்தி என்பதும் பந்தம் என்பதும் உலகம் என்பதும் வாழ்வு என்பதும் மனதின் தேடல். ஆனால் இந்த அறிவுதான் ஆன்மாவை அறிய எத்தனிப்பதால் இந்த யோகம் சித்தியாகிறது. யோகத்தால் அற்புதமான நிலைகள் பெற பெற அந்த ஆர்வம் அதிகரித்து தன்னை தேடுதலில் முழுமையாக ஈடுபாடு கொண்டு இந்த புற உலக வாழ்வாகிய மனதின் தேடலை நிறுத்திவிட்டு ஆன்ம தேடலில் லயமாகி தன்னை அறிந்து தானான தன்மயமாய் திகழ்கையில் முக்தி பிறவா பேரின்ப நிலை சித்திக்க தான் உண்மையில் இந்த உடல் மனம் உலக வாழ்வு இவையெல்லாம் இல்லை, அறிவும் அல்ல, ஆன்மாவாகிய தன்னைத்தான் மறந்து அநேக கல்பகாலங்களாகிவிட்டன. இப்பொழுது என்னை அறிந்தேன், ஏகாந்தமானேன் எனும் அந்த பரிபூர்ண நிலையில் நிலைத்திருக்கும் பொழுது இந்த முக்தி நிலை எனும் விடுதலை சித்திக்கிறது. பிறவா பேரின்ப நிலை வாய்க்கிறது. அதுவே சாயுஜ்ய முக்தி எனப்படுகிறது. ஆகவே இயற்கையோ அல்லது மனமோ இந்த யோக ஞானத்தை தேடவில்லை. தேடியது அறிவு, அடைந்தது அறிவு. அதை கண்டு ஆனந்திப்பது ஆன்மாவாகிய நீங்கள். என் அன்பு நிறை அருளாசிர் நன்றி செய்க, நலமே பெறுக,